பொதுக்கால முதல் வாசகம். கடவுள் தரும் ஓய்வி பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதா? உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறவிடக் கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்தே நாம் கவனமாய் இருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த வாழ்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. இதை குறித்து நான் சினமுற்று, நான் அளிக்கும் எல்லைக்காற்றின் நாட்டிற்குள் நுழைவ மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அழைக்கும் இறைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழைவ மாட்டார்கள் என்றிருக்கிறது. ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த வாழ்வை பெற முயற்சி செய்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். முன்னோயில் பாவங்கள் மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாகமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிச்சு. அவர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது முடக்குவாதமுற்றவர் ஒரே 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிவோர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறார்? இவன் கடவுளை பகைக்கிறான். கடவுள் ஒருவரை அன்றி தானுங்களா மன்னிக்க யாரால் இயலும் என வாதத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள்ள வேறு ஒன்றாவது தமிழ் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் ஓதங்கள் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? பயந்து உன் படுக்கை அடுத்து கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை நம்பிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் ஆண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இரவு அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த ஓய்ந்து உனது படுக்கை எடுத்து கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் நடந்த உடனே தனது தடுக்கை எடுத்து கொண்டு எல்லோரும் காணா வெளியே சென்றார். இதனால் அழகரும் அணித்து போய், இதை போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கனவை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவா உமக்கு புகழ்.